ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாகவும் அதிரடியாகவும் சுவாரஸ்யமாகவும் ஒரு ப்ரொமோ கொடுத்துருக்காங்க. இன்றைக்கான எபிசோடில் முத்து அவங்க அம்மா விஜயா கையில் சாப்பிட்டதுனால ரொம்பவுமே எமோஷனலாக வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜயா வந்து டாக்டர் பட்டம் வாங்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ காமெடித்தனமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் முத்துவை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா கையில் சாப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை வீட்டில் வந்து சொல்லும்போது ரொம்பவுமே எமோஷனலாகி அண்ணாமலை மீனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கண் கலங்கி போயிட்டாங்க. விஜயாவும் அப்பப்போ அப்படியே அதை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்து வர கதை சம்மந்தமாக ரொம்பவுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ ரோகிணியோட அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. கிறிஸ் வந்து இங்கே முத்து மீனா கூட இவங்க வீட்டில் இங்கே இருந்தாங்க இல்லையா. இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா அவங்கள கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் கிறிஸ் வந்து நான் அவங்க வீட்டில் இருக்கும்போது தான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாரு. அதனால் பார்த்தோம்னா அவங்க அம்மாவும் ரோஹிணி கிட்ட பேசுனாங்க. ஆனால் ரோஹிணி தான் வழக்கம் போல் அவங்க ஏற்றுக்கிறதா இல்லை. நாளைக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து இப்போ முத்து மீனா கிறிஸ் 3 பேரும் அவங்க பாட்டியை கூப்பிட்டு வரதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே பார்த்தா அவங்க காணா என்ன ஏதுன்னு சொல்லி பதட்டமாக கேட்கும்போது அங்கே இருக்க நர்ஸு சொல்கிறாங்க அவங்க நேற்றே நைட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாத்துக்கு பின்னாடி என்ன பிளான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா அவங்க கல்யாணிக்கிட்ட பேசியிருந்திருப்பாங்க. கல்யாணி தான் ஒத்துக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கும்போது அவங்களே கிறிஸோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் தலைமறைவாக இப்போதைக்கு போயிட்டாங்களாட்டிருக்கு. அப்படி தான் நம்ம டேரக்டர் கதையை உள்ளே கொண்டு வந்திருக்க மாதிரி தோணுது. ஏன்னா இது ரோகிணியோட வேலையாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கிறிஸ் தான் இப்போ இவங்க வீட்டுக்கு வந்து முத்துவோட வீட்டில் இருக்காங்கல்ல. அதனால தானே பார்த்தோம்னா விஜயா வந்து அவங்க பாட்டி விட்டுட்டு ஓடிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அனாதியாக நம்ம வீட்டில் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சோறு போடுறதா அப்படி இப்படின்னு வழக்கம் போல் விஷத்தை கக்கிற மாதிரி விஜயாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கிறிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ முத்து ஓட்டில் இருக்கிறத வந்து நமக்கு இன்றைக்கான ப்ரொமோவில் லாஸ்ட்டில் காட்டிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா இப்போ ரோகிணியோட அம்மா எங்கேயோ தலைமறைவாக போயிட்டாங்க. இப்போ ரோகிணிக்கு அந்த விஷயம் தெரியலங்கும் போது இப்போ வேறு வழி இல்லாமல் கிறிஸ் இந்த வீட்டில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். கதை ரொம்பவுமே சுவாரஸ்யமாக ஒரு பக்கத்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கு. அதாவது கல்யாணியோடைய பழைய வாழ்க்கையை வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்க அந்த அதாவது பிஏ வசீகரன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சிட்டி கூட இருந்தாங்களா அவங்கள்ட்ட பணம் கொடுக்கறதுக்காகவும் அடுத்து ஸ்கூலில் வேறு ஸ்கூலில் சேர்க்கணும் கிறிஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா திட்டத்தோட இப்போ ஷோரூம்லேருந்து அதாவது மனோஜோட ஷோரூம்லேருந்து அந்த சீட்டு பணம் போட்ட 3 லட்ச ரூபா காசை வந்து ரோஹிணி வந்து திருடி இருக்காங்க. அடுத்து அந்த கதையை தான் ரொம்ப மெயினாக கொண்டு வருவாங்க. எப்படி பார்த்தாலும் வழக்கம் போல் நம்ம சூப்பராக நம்ம டைரக்டர் வந்து ரோஹிணியை காப்பாற்றிடுவார். அதனால் யாரும் பதட்டம் பட தேவையே இல்லை. ரோஹிணிக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் தோணுது. நான் என்ன நினச்சேன்னா அவங்க கடையில் புதுசாக வேலைக்கு செஞ்சாங்களா ராஜா ராணின்னு 2 பேர், அவங்க மூலமாக தான் ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அடுத்து ரோஹிணி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க, இது சம்மந்தமாக எப்படி பூகம்பத்தை கிளப்பி கதையை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கத்து இருக்குது. இன்னொரு பக்கத்து எது எப்படியோ கிறிஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வீட்டுக்குள்ளார வந்துட்டார் அப்படிங்கிறனால இந்த கதை வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக இந்த பக்கத்து கொண்டு போவாங்க. இதுக்கிடையில் விஜயா டாக்டர் பட்டம் வாங்குறாங்களா இல்லையாங்கிறத அடுத்த வாரத்தில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நாளைக்கான ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் இன்னும் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.